எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எக்ஸாம்ஸ் எழுத போகிற மாணவர்கள், அது 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், +1 இருக்கட்டும், இல்லை நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் அவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான சக்ஸஸ் ஃபுல் சீக்ரெட்ஸை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சக்ஸஸ்ஃபுல் சீக்ரெட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் எந்த தருணத்தில் நம்ம இருந்தாலும், எந்த நேரத்தில் நமக்கு எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் இந்த டிப்ஸ் அல்லது இந்த சீக்ரெட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இப்போ மெயினாக ஏன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, 10th +2 எல்லாத்துக்குமே இப்போ எக்ஸாம்ஸ் வரப்போகுது, நடந்துகிட்ருக்குது. அப்படிங்கிறதுனால சரி இப்போது ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ற தாட்டில் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். பொதுவாகவே மாணவர்களுக்கு எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு பயம், பதட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்மையிலே சந்தேகம் இருக்கும். நம்ம படித்ததை கரெக்டாக எழுதிடுவோமா, எக்ஸாமில் ஞாபகம் வருமா அப்படின்னு நம்ம மேலே செல்ஃப் டவுட் வரும். அதை தொடர்ந்து கவலையும் வரும். நம்ம நினச்ச மார்க்ஸ் நமக்கு கிடைக்குமா, நம்ம நினச்ச காலேஜ் நம்ம போவோமா, நம்ம நினச்ச கோர்ஸ் நம்ம எடுப்போமா. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு பயம், பதட்டம்னு ஆரம்பிச்சுது. தன் மேலே செல்ஃப் டவுட்ஸ், சந்தேகம்னு மாறுது. அதன் பிறகு அது கவலையாக மாறுது. ஸோ இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இது வந்து யாராக இருந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்ஸை எதிர்கொள்ள போகிற மாணவர்களாகட்டும், இல்லை லைஃப்பில் எந்த ஒரு சேலஞ்ச் எதிர்கொண்டுட்டு இருக்கிற மனிதர்களாகட்டும், எல்லாருக்குமே இந்த மூணுமே காமன். ஸோ இது யாருக்குனாலும் இந்த கான்செப்ட் வந்து பொருந்தும். அந்த நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துட்ருக்கிற யாராக இருந்தாலும், பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாருமே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை எக்ஸாம்ஸை எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பயம், பதட்டம், அது தொடர்ந்து சந்தேகம். எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் இது மூணு காமன். ஒரு பயம் இருக்கும். ஓகே. அதே மாதிரி சந்தேகம், நம்ம நல்லா படிச்சிருக்கோமா, ஞாபகம் வருமா அப்படின்ட்டு. தென் அதை தொடர்ந்து ஒரி, கவலை. அப்போ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? ஸோ நான் சொல்லிட்டேன், இது யாராக இருந்தாலும் சரி, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் இது வரும் அப்படின்னும், எல்லாருக்குமே இது காமனான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு எக்ஸாம் எதிர்கொள்ள போகிற எல்லாருக்குமே, அல்லது ஒரு சேலஞ்ச் எதிர்கொள்ள போகிற எல்லாருக்குமே. அப்போ இது எப்படி எளிதாக ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. ஏன்னா அது ஒன்று தான் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சொல்யூஷன். வேறு எதுவுமே நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்னு சொல்ல முடியாது. இதுக்கு பார்க்குறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஆனால் நம்பிக்கை அப்படின்ற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஒன்ஸ் அதை நம்ம மேலே விதைச்சிட்டோம் அப்படின்னா, அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும் உங்களால் அதை வெல்ல முடியும். அது எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன பிரச்சனையாக இருக்கட்டுமே. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா நம்பிக்கை. ஸோ நம்ம மேலே நம்ம நம்பிக்கையை விதைக்க வேண்டும். எப்படி விதைக்கிறது அப்படின்னு டவுட்ஸ் இருக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இத்தனை வருஷம் எல்கேஜி, யூகேஜிலாம் படித்து ஒரு 9 years 9th வரைக்கும் படிச்சுட்டு 10th வந்திருப்போம். அண்ட் அகெயின் +1 முடிச்சுட்டு 12th வந்திருப்போம். ஸோ எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, எதுக்காக? நம்மளுடைய அறிவுத்திறனை சோதிக்கிறதுக்கு. இவ்வளோ வருஷம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த நாலேஜ் வந்து எப்படி நம்ம இந்த சொசைட்டிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஒரு சின்ன இந்த மாதிரி டெஸ்ட் வச்சு நாமளே எவால்வேட் பண்ணிக்கிறோம். எவாலுவேஷன் அப்படின்னா இதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பரீட்சையை அப்போ நம்ம யாருக்காக எழுதுகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்பா அம்மாவுக்காகவா, இல்லை ஸ்கூலுக்காக எழுதுகிறோமா, இல்லை வேறு யாருக்காகவாது இதை நம்ம எழுதுகிறோமா, ஏதாவது கட்டாயத்தில் இதை நம்ம எழுதுகிறோமா அப்படின்னு பார்த்தா, இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசில் ஒரு சில ஐடியாஸ் போட்டு வச்சுருப்போம். எக்ஸாம்ஸ்லாம் எதுக்குலாம் கண்டுபிடிச்சாங்க, ஏன்டா படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். பட் இதை கேட்கணும், எதுக்காக நம்ம இதை எழுதணும், ஏன் எழுதணும், யாருக்காக அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரே ஒரு பதில் தான் நமக்கு வரணும். நமக்காக, நம்மளுடைய சுய முன்னேற்றத்துக்காக தான் இந்த எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்த எழுத போகிறோம், ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பதில் நம்ம காது கேட்கணும், நம்ம மனசு சொல்லணும்.
ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்ஸாம்ஸ் ஈஸியாக எழுத முடியும். அப்போ நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். ஓகே, எனக்காக தான் நான் எழுத போகிறேன். ஸோ இவ்வளோ வருஷம் நான் படித்த படிப்பை டெஸ்ட் பண்ணி நானே பார்க்க போகிறேன். செல்ஃப் எவாலுவேஷன். ஸோ இது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அல்லது ஸ்கூல்ஸ் நம்ம மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வைக்கலாம், பிள்ளைங்க மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாணவரும் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் நான் எனக்காக எழுதுகிறேன், இவ்வளோ நாள் நான் படித்த படிப்பை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கேன் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக என்னை நானே பரிசோதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஸோ அதை நான் நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு இதை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம மனநிலை அல்லது நம்மளுடைய மைண்ட் செட்டை ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அதுக்கு பேஸ் என்ன வேணும்னா நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். நம்ம மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வருவதற்கு? கண்டிப்பாக நமக்கு மேலே ஒரு பவர், ஒரு சுப்பீரியர் பவர் நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நிறைய மத ரீதியான வேற்றுமைகள் இருந்தாலும் பொதுவாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இயற்கை அன்னைன்னு சொல்லணும். நம்ம எல்லாருமே எங்கேருந்து வந்திருக்கோம்? இயற்கை தாய்கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம், சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த இயற்கை தாய் ஏன் நமக்கு மனித பிறவி அப்படின்ற ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்துருக்காங்க? எத்தனையோ பிறவிகள் இருக்குது. ஒரு எலியா, ஒரு குதிரையா, இல்லை ஒரு ஆடா, ஒரு மாடா நம்ம பிறந்திருக்கலாம், ஒரு எறும்பா பிறந்திருக்கலாம், ஒரு ஈயா பிறந்திருக்கலாம். அப்படி பிறக்காமல் நாம் ஏன் ஒரு மனித பிறவி எடுத்துருக்கோம்? ஏன் இயற்கை அன்னை அல்லது இயற்கை தாய் நம்மளை அப்படி படைச்சிருக்காங்க மனித பிறவியா அப்படின்றது ஒரு கேள்வி நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு உங்கள் மேலே தன்னால் அந்த நம்பிக்கை வந்துடும். ஏன் நான் இந்த கேள்வி இப்போ கேட்க சொல்கிறேன் உங்களை அப்படின்னா, இருக்கிறதுலையே நம்மளோட ஹோல் பிளானட்டில், இந்த உலகத்தில் யாருக்கு உயர்ந்த ஒரு அந்தத்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான். நமக்கு தான் 6 அறிவு இருக்குது. நம்ம தான் we are at the top of the animal kingdom. அண்ட் எல்லா விதமான படைப்பு, இயற்கையில் படைக்கப்படுற அனைத்து பொருட்களையும் நாம் தான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த பவர் நமக்கு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது டாப் மோஸ்ட் பிறவியாக இருக்கக்கூடிய மனித பிறவி நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு ஏதோ ஒரு பிளெஸிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, இயற்கை அன்னை அப்படின்றவங்க ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. எப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எடிசன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவங்கெல்லாம் பிறந்து அவங்களுடைய கற்பனை திறனையும் படைப்பு திறனையும் பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு தேவையான ஒரு பொருளை இன்வென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களோ, அது மாதிரி இயற்கை அன்னை அப்படின்றவங்க நம்ம எல்லாரையும் தனித்துவமாக படைச்சிருக்காங்க, இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் அல்லது ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கை ரேகை எல்லாருக்குமே வித்தியாசமானது. யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சேம் கிடையாது. இது ஒன்றே போதும் நம்ம எல்லோரும் தனித்துவம் வாய்ந்தவங்க அப்படின்றதுக்கு. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கிட்டே தனிப்பட்ட திறமை இருக்குது. அதை யூனிக் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு தன்னம்பிக்கை நமக்கு நம்ம மேலே வரும். இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒன்று இருக்கிறதே உயர்ந்த பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய மனித பிறவி நம்ம எடுத்துருக்கோம். ரெண்டாவது, நம்முடைய தனித்துவமான திறமைகள், நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள், அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் வரமாட்டேங்குது. ஸோ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தனித்துவம் வாய்ந்தவங்க அப்படின்றத நாமளே நாம் என்ன பண்ணணும், நம்பணும் ஃபஸ்ட்டு. அதை நம்பும் பொழுது தான் நம்ம மூளை அல்லது நம்ம மனமானது அதற்கான ஆக்ஷன்ஸை எடுத்து வைப்பதற்கு தகுந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, நம்ம மேலே நம்ம ஒரு நம்பிக்கையை வைத்து தான் அதை எதிர்கொள்ள வேண்டும். அப்போ இந்த 2 விஷயங்களும் நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ஸை உண்டாக்கும் அப்படின்றத நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் செட். ஸோ நம்ம மனநிலை, எந்த மனநிலையோட ஒரு எக்ஸாமை எதிர்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு லா இருக்குங்க, லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை லா ஆஃப் அட்ராக்ஷனும் சொல்லலாம் அல்லது லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனும் சொல்லலாம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக நினச்சா அது பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக நடக்கும். அப்போ அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா உங்கள் எக்ஸாமை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே வராது. ஏன் அப்படின்னா,
நீங்கள் எந்த மனநிலையோட பரீட்சைக்கு தயாராகிட்டு இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ வருஷமாக நீங்கள் படிச்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டு 10th வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, இப்போ 12th வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா எந்த மனநிலையோட இப்போ நீங்கள் இருக்கீங்க? ஏன்னா இந்த டைம் தான் அது இவ்வளோ வருஷம் நீங்கள் படித்த அந்த அறிவை, நாலேஜை நீங்கள் எக்ஸாம்ஸ் மூலமாக அதை எழுதி நிரூபிக்க போகிறீங்க இல்லையா? நீங்களே உங்களுக்கு நிரூபிக்க போகிறீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இது உங்கள் பேரண்ட்ஸ்க்காகவோ இல்லை ஸ்கூல்ஸ்க்காகவோ யாருக்காகவும் நீங்கள் பண்ணல, உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. சரிங்களா? இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த டைம் தான் இவ்வளோ வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் டைம். ஸோ நீங்கள் அதை வெளிப்படுத்தி நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க, உங்களை நீங்களே வெளிக்கொண்டு வர போகிறீங்க. அப்படின்றப்போ என்ன மனநிலையோடு இதை நீங்கள் பண்ணணும்? ரொம்ப சந்தோஷமாக ஒரு நிதானமான மனநிலையில் முழு மனசோடு நீங்கள் அதை பண்ணும் பொழுது உங்களுடைய அவுட்கம், அந்த பரீட்சைக்கு படிக்கிறீங்க இல்லையா, தயாராகிட்டு இருக்கீங்க இப்போது. ஸோ ரீகால் பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த டைமில் எவ்வளவு ரிலாக்ஸ்டாக, எவ்வளவு சந்தோஷமான மனநிலையோடு நீங்கள் இதை பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது அதோடைய விளைவு, அவுட்கம்னு சொல்லுவோம் இல்லையா, ரிசல்ட், அதுவும் அதே மனநிலையோடையே வரும் நமக்கு. இதை தான் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஆள் மனது தொடர்பு பட்டிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ஆள் மனசில் என்னென்ன போட்டு வச்சுருக்கீங்களோ அதுதான் இந்த மாதிரியான மனநிலையை ஈர்க்கும். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம என்ன இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரிகிறதுக்கு தமிழ் மொழி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். அது மாதிரி இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகணும்னா அது பிரபஞ்சத்தோட தொடர்பு, அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் இல்லையா? ஸோ அந்த விஷயம் பிரபஞ்சத்தோட தொடர்புடையதாக ஆகணும். ஸோ அப்படி ஆகிறதுக்கு என்ன மொழி வேணும் அப்படின்னா, உணர்வு அல்லது எமோஷன் அல்லது ஃபீலிங் அப்படின்ற ஒரு மொழி தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். எங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட. இப்போ நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், அது நடக்கணும் அப்படின்னா அது யூனிவர்ஸ்குள்ளே போய் ரீச் ஆகணும். அது எப்படி ரீச் ஆகும்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜ் தான் ஃபீலிங்ஸ். ஸோ இது ஒரு பெரிய ரகசியமாக சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ரகசியம் எத்தனை பேர் தெரிஞ்சாலும் அதை கரெக்டாக பயன்படுத்துறவங்களுக்கு தான் அது ஒர்க் ஆகும். இப்போது இது எவ்வளவு மதிப்பு உடையது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. விலை மதிக்க முடியாத ஒரு ரகசியமாகவும் இது இருக்கும். பட் இது பயன்படுத்துறவங்களுக்கு தான் என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு உண்மை அவங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ இதை ஏன் நான் மாணவர்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன மனநிலையை படிச்சுட்ருக்கீங்களோ, ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, ரிவிஷன், ரீகாலிங் எல்லாமே அதே மனநிலையில் உங்கள் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸையும் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அதுதான் அந்த கான்செப்டை நான் இதோட சேர்த்து சொல்கிறேன். ஸோ முடிந்த அளவுக்கு பாசிட்டிவான மனநிலையோடு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃபீலிங்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபீலிங்ஸ் அல்லது எமோஷன், எந்த எமோஷனோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எமோஷன் ரிலேட்டடான அந்த அவுட்கமும் வரும் அப்படின்றது லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனுடைய இன்ஃபரன்ஸ். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ பயமோ கவலையோ இல்லை சந்தேகமோ இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த மாதிரி எமோஷன்ஸ், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் என்ன பண்ணும், உங்களுக்கு வர வேண்டியதை அதே பயம் அல்லது கவலை அல்லது சந்தேகத்தோடையே வர வச்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு மாணவர்களுக்கு இப்போ காமனாக இருக்கக்கூடிய இந்த பயம், பதட்டம், கவலைகள், சந்தேகங்கள் இது எல்லாத்தையும் முதல்ல தன்மையை நம்பிக்கையை விதைப்பதன் மூலமாக ஒரு சந்தோஷமான மனநிலையை உங்களால் உருவாக்க முடியும். அதற்கு பிறகு ஒரு நிதானம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு ஒரு அமைதியான முழு மனசோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பிக்கை வைத்து நான் படித்ததே எனக்கு நல்லா ஞாபகம் வரும், என்னால் நல்லபடியாக எக்ஸாம் எழுத முடியும் இப்படின்னு ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு மனசு டீவியேட் ஆகும்போது நீங்கள் உங்களுக்கு தானாக சொல்லிக்கணும். ஸோ இதை செல்ஃப் டாக்குன்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு குறையுதோ, தன்னம்பிக்கை குறையுது, பயம் வருதோ, அப்போது அந்த நம்பிக்கையை வைக்கணும். ஏன்னா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனித பிறவி நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தன்னால் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். மதர் நேச்சர் நம்மளை யூனிக்காக தான் படைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஷேர் பண்ண அந்த ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் வச்சு சொல்கிறேன். நான் நம்மளுடைய கை ரேகை எவ்வளவு வித்தியாசமாக இருக்குது அதை பொறுத்து நான் அதை சொல்கிறேன். இன்னொன்று, நம்ம தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த தருணத்தில். ஒன்று எக்ஸாம் டைம் அப்போ கம்பேரிசன்ஸ் வரும், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா கம்பேரிசன்ஸ் வரும். ஸோ இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றதையும் நான் இப்போ சொல்கிறேன்.
இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மதர் நேச்சர்லேருந்து நம்ம வந்திருக்கோம். மதர் நேச்சர் நம்மளை ஒவ்வொருத்தரையுமே தனிப்பட்ட முறையில் தான் படைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பவர் இருக்குது, எனர்ஜி இருக்குது. ஆனால் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? யார் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை அவங்க வெளிப்படுத்தி அந்த ரிசல்ட் அவங்க உடனே பார்க்குறாங்க. யார் இன்னும் அதை கண்டுபிடிக்கலையோ அவங்களுக்கு அவள் லைஃப்பில் ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்கும். பட் இதுதான் நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குதே தவிர, நம்ம எல்லார்கிட்டையுமே நமக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது. சரிங்களா? அதை முதல்ல நம்புங்க. அப்படி அதை நம்புனீங்கன்னா தேவையில்லாமல் உங்களே மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ண மாட்டீங்க. எனக்கு ஒரு கடவுள் அல்லது இயற்கை தாய் எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துருக்காங்க. உயர்ந்த மனித பிறவி எனக்குன்னு ஒரு பர்பஸ் நியமிக்கப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிச்சி அதை எப்படி நல்ல முறையில் செஞ்சு முடிச்சுட்டு இந்த உலகத்துக்கும் இந்த பிளானட்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டு போவோம் அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோள், நோக்கம் இருக்கணுமே தவிர என்றைக்குமே இன்னொரு மனிதரோட நம்ம கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். அவங்க அதை நோக்கி போவாங்க. நம்ம பர்பஸை நோக்கி போகும்போது நம்ம அப்பப்போ எட்டி பார்த்து கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு, ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கலாமே தவிர கம்பேர் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். அதில் எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா நம்ம அப்படி கம்பேர் பண்ணுறதுனால நம்மளோட பவரையும் எனர்ஜியை நாமளே ஃபீல் பண்ணாமல் போகும். அதனால் நமக்குன்னு ஒரு தனித்திறமை, டேலண்ட் இருக்குன்றதை நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்க நம்ம கம்பேர் பண்ண தேவையே கிடையாது. அதனால் இந்த தேவையில்லாமல் வரக்கூடிய கம்பேரிசன்ஸையும் நாம் என்ன பண்ணலாம், இந்த டைமில் இந்த ஒரு புரிதலோட அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த நேரத்தில் டைம் ரொம்ப முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபேக்டை புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லோரும் பிறந்திருக்கோம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கிடையாது இல்லையா? அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ட் டேட்டுன்னு ஒன்று உண்டு. ஆனால் அதுவுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேட் வரப்போகிறது இல்லை, ஒரே நாளில் வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு டேட் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது எண்ட் டேட். அப்படின்றப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்குன்னு ஒரு டைம் லிமிட் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு லிமிட் இருக்குது நமக்கு. அப்போ அந்த லிமிட் இருக்குங்கிறது என்றைக்கு நம்ம உணர்கிறோமோ அப்போ தெரியும் நமக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது இல்லையா? அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், இந்த வந்த வேலை என்னவோ அதை கண்டுபிடிச்சி அதை செஞ்சுட்டு போயிடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் லிமிட். நான் சொன்ன மாதிரி எல்லாரோட எண்ட் டேட்டும் ஒரே மாதிரி வராது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்படின்றப்போ ஒவ்வொரு டைமும் நமக்கு ப்ரெஷியஸ், ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மினிட்டும் நமக்கு ப்ரெஷியஸான ஒரு டைம். அப்படி தானே? ஒரு லிமிட் இருக்குது அண்ட் எவ்வளவு நமக்கு தெரியாது, பட் அது ப்ரெஷியஸ். அப்போ அந்த டைமை எவ்வளவு கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும், எவ்வளோ நன்மை தரக்கூடிய விஷயங்களை நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்தி செஞ்சுட்டு போகணும் இல்லையா? ஸோ அதை முதல்ல மனசில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக டைமை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவீங்க, பிளான் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போது இதில் பகிரப்பட்ட விஷயங்களை மனசில் வச்சுட்டு எக்ஸாம்ஸையோ இல்லை லைஃப்பில் எந்த சேலஞ்சையுமே நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர முடியும். அண்ட் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இதை அப்ளை பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதை காதில் கேட்டுட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. ஸோ ஃபாலோ பண்ணுறது தான் இதை நீங்கள் அந்த சீக்ரெட்டை பயன்படுத்தி அந்த தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான அந்த யுத்திகள் வந்து இங்கே ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ முடிந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி அதோடைய பலனை வந்து அனுபவிங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். உங்கள் மனநிலை என்னவோ அதுதான் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். அது மூலமாக தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும் சந்தோஷமாகவும் நிதானமாக படிங்க, எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதுங்க. அண்ட் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நினச்ச மார்க் வரல அல்லது நீங்கள் நினச்ச இதுக்கு போக முடியலன்னா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகம் பெட்டர் அட் வாட் எவர் லெவல் யூ ரீச். எந்த நிலைமையில் இருந்தாலும் பிகம் பெட்டர். இது ஒன்று தான் நம்மளை முன்னேற்றுவதற்கு ஒரே ஒரு வழி. எந்த நிலைமையில் இருந்தாலும் பிகம் பெட்டர். கீழே இருக்கேன் மேலே இருக்கேன்னே கிடையாது. நம்மளுடைய ஒரே நோக்கம் என்னென்னா எங்கே இருந்தாலும் சரி பிகம் பெட்டர் அட் வாட் எவர் லெவல் யூ ரீச். ஸோ மேலே சிகரமாக வானமாக போயிட்டே தான் இருக்கணும். சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு, வானத்தை அடைந்தால் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எங்கேயுமே ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. நாம் வந்து
மேலே போய் ரீச் ஆகிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு லெவலையும் கடந்து 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 போயிட்டே தான் இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து முற்றுப்புள்ளினே ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறி, வானத்தை அடைந்தால் அடுத்து என்னவோ அதான். சரிங்களா? ஸோ சக்ஸஸ்க்கும் வெற்றிக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. தோல்வின்னு ஒன்று வரும்பொழுது தான் வெற்றின்னு ஒன்று நம்ம தேடி போவோம். அதனால் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படாதீங்க. இப்படி யோசிங்க, பிகம் பெட்டர். அதே மாதிரி ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையை வச்சு எடை போடாதீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதை நம்பி அதுக்கான ஆக்ஷன்ஸை ஒவ்வொரு நாளும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை பற்றி கவலை வேண்டாம். சந்தோஷமான மனநிலையோட எந்த காரியத்தையுமே தைரியமாக நிம்மதியாக ஒரு நிதானத்தோடு பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள் அண்ட் நல்ல பெஸ்ட் ரிசல்ட், பெஸ்ட்டை கொடுங்க. எப்போவுமே பெஸ்ட்டு தான் கொடுக்கணும். இவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும், அவ்வளோ மார்க்ஸ் அப்படி கிடையாது. உங்கள் பெஸ்ட் என்னவோ அதை கொடுங்க. அப்படி கொடுக்கும்பொழுது முழு மனசோடு நீங்கள் அது கொடுக்கும்பொழுது பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். டேக் கேர்.